நான் சிலம்பரசி. என்னோட சேனல்ல 3 டாட் ப்ளவுஸ்க்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு ப்ராப்பர் வீடியோ போட்டிருக்கேங்க. அதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. உங்களோட எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். உமாராணி அப்படின்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு ஈஸ் அலவன்ஸ் தேவை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா தேவை இல்லை. நான் சொல்லி கொடுத்தபடி அந்த ஒரு பாக்ஸ் போட்டு உள்ள டயக்ராம் நான் வரைய சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஆர்ம் ரவுண்டை மெஷர் பண்ணுங்க. அதாவது நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் ஒரு பாக்ஸ் நான் போட சொல்லியிருப்பேன் இல்லையா. இந்த பாக்ஸு இங்கேருந்து இங்கே வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்க போகிறீங்க. இந்த மேலே டச் ஆகிட்டு கீழே டச் ஆகிற வரைக்கும் எவ்வளோ வரணும் அப்படின்னா, உங்கள் ஆர்ம் ஹோல் டிவைடட் பை 2 என்னவோ, எக்ஸாம்பிளுக்கு 8 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 8 வரணும். அது கூட 1.5 எக்ஸ்ட்ரா இருக்கணும் நீங்கள் மெஷர் பண்ணும்போது. அப்போ இப்போ எனக்கு 8 வரணும் அப்படின்னா நான் மெஷர் பண்ணும்போது எனக்கு 9.5ன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தச்சதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது ஏன் 1.5 அதை சொல்லட்டுமா? ஏன்னா ஷோல்டரை தைக்கிறதுக்கான 0.5ம் சைடு சீமை தைக்கிறதுக்கான 1 இன்ச்சும் இதுக்கு உள்ளே தான் இருக்குது. அப்போ உங்கள் ஆர்ம் ஹோல் டிவைடட் பை 2 போட்டு என்ன நம்பர் வருதோ அது கூட மேலே ஷோல்டருக்கான தையல் அளவு 1/2 இன்ச்சும் சைடு சீம் தைக்கிறதுக்கான 1 இன்ச்சும் இங்கேருந்து இங்கே நீங்கள் அளக்கும் போது அந்த 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கும் போதே அது உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை கரெக்டாக இல்லை, நீங்கள் இந்த ரவுண்டில் செக் பண்ணுறீங்க, கம்மியாக இருக்குது, 8 வரணும் ஆனால் 7 தான் இருக்குது அப்படிங்கும் போது ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இந்த ரவுண்டை விட பெரிய ரவுண்டாக போட்டால் எனக்கு தேவையான அளவு கிடச்சிரும். ஏன்னா சின்னதாக இருக்குது, 8 வர வேண்டிய இடத்துல 7 இருக்குது. அப்போ அதை 8 ஆனால் என்ன பண்ணணும், இந்த ரவுண்டை பெருசு பண்ணணும். பெருசு பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த செஸ்ட் லைனை கொஞ்சம் கீழே இறக்குனா இந்த ரவுண்டு பெருசாகிடுமா? ஓகே, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த டவுட் உங்களுக்கு வரவே வராது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா. ஒருவேளை 8 வர வேண்டிய இடத்துல 9 வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ என்ன பண்ணணும், இந்த ரவுண்டை அதாவது இந்த வளைவை சின்னதாக்கணும். சின்னதாக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த கீழே இருக்கிற இந்த கோடை மேலே தூக்கி வரைஞ்சிட்டு இந்த லைனை வரைஞ்சிங்கனாலே சின்னதாயிடுமே. இன்னுமே இந்த டவுட்டு உங்கள் யாருக்குமே வரக்கூடாது. இந்த ரவுண்டை உங்களுக்கு 8 வரணும், பட் 8 வரல, சின்னதாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரவுண்டை பெருசு பண்ணணும். ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்க அப்படின்னா இதை ஒரு டவுட்டு அப்படின்னு நம்ம யார்கிட்டையும் போயிட்டு கேட்க மாட்டோம், குழப்பிக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இந்த லைனை விட பெருசாக வேணும்னா இந்த லைனை பெருசு பண்ணணும், இந்த லைனை விட சின்னதாக அளவு வரணும்னா இந்த லைனை சின்னது பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த கீழே இருக்கிற இந்த லைனை மேலேயும் கீழேயும் நம்ம ஏற்றி வரைஞ்சாலே பெருசும் சின்னதுமாக கிடச்சிரும். நான் சொல்லி கொடுத்த இந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் தைக்கிறதுக்கு ஆர்ம் ரவுண்டுக்கு ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்னோட பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நீங்கள் வந்தீங்கன்னா தான் எனக்கு ஒரு ஆர்வம் வரும். ஓகே, நிறைய சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.